அதாவது அந்த ஜோஹார் சொல்லப்படுகிற பகுதி வழியாக ஒரு லிட்டருக்கு 5 பைசா 6 பைசா என்ற அளவிலே வாங்குகிறார்கள். எந்த ஒரு வளமும் இல்லாத ஒரு பூமி இன்றைக்கு உலகத்தினுடைய 3வது இடத்தையும் 4வது இடத்தையும் பிடித்து சொன்னால் அது காரணம் அவருடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. அந்த முயற்சி அது நமக்கெல்லாம் உதாரணத்திற்காக சொல்ல விரும்புகிறேன். அத்தகைய விடாமுயற்சியை நாம் பின்பற்றுவோமானால், அத்தகைய தன்னம்பிக்கை நாம் பெறுவோமானால், அத்தகைய தொடர்ச்சியான முயற்சி நாம் ஈடுபடுவோமானால் நமக்கு எதுவுமே தேவையில்லை. குலம் தேவையில்லை, இனம் தேவையில்லை, பணம் தேவையில்லை. உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால், முயற்சியும் இருந்தால், நிச்சயமாக முனைப்பு இருந்தால் வெற்றி பெறாததற்கு லீ அவர்கள் மகத்தான உதாரணம். ஏறக்குறைய 8 முறை பிரதம அமைச்சராக சிங்கப்பூருடைய தன்னுடைய இறுதி காலம் வரை ஏறக்குறைய 90 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 31 ஆண்டுகள் சிங்கப்பூருடைய பிரதமராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய மகன் இப்போது பிரதமராக இருக்கின்றார். வழிபாட்டுக்குரிய பெரிய மனிதர் என்ற வகையிலே லீ அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி செலுத்துவது நம்முடைய கடமையாகும் என்ற வகையிலே தமிழ் உணர்வை மதித்த ஒரு பிரதமர், அயல்நாட்டு பிரதமர் திரு லீ அவர்கள் இன்றைக்கு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய 4 மொழிகள் அங்கே அரசாங்க மொழிகள். ஒன்று சீனம், மலேயா, மேண்ட்ரின் சொல்லப்பட்ட பழமையான மொழி, இன்னொரு தமிழ். நீங்க அங்கே இருக்கக்கூடிய அஞ்சல் தலைகளிலே தமிழை பார்க்கலாம், அங்க இருக்கக்கூடிய டாலர் நோட்டிலே தமிழை பார்க்கலாம், எல்லா அறிவிப்புகளிலும் தமிழை பார்க்கலாம். அந்த அளவுக்கு தமிழுக்கு மரியாதை தந்து தலையாக எடுத்து தந்த அந்த பெருமகனாருக்கு நம்முடைய அஞ்சலை செலுத்தி இந்த வாய்ப்பினை அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சார்ந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.